ஷேய் பேஸ்டோ எல்லா பாட்ரு கட்டு பூரா உடச்சிட்டாரு. நாங்கள் பிரிஞ்சு போய் கிடக்கோம். எப்படியே என் பொண்டாட்டி ஒரு பக்கம், விஷ்ணு, லட்சுமி, சத்யநாராயண, அத்தனையும் அதான் பாட்டு படித்தான் பார்த்தியா? எப்படி பூமியை அழிச்சிட்டு வாழை மரத்தை நட்டு, சிவன் எங்கள் அண்ணன் சொத்து பூமியில் வாழை மரத்தை நட்டு பாட்டு படித்தானா? என்ன பாட்டுறா படித்தான்? புருஷ வீட்டு வாழை போகும் பொண்ணு, வாழை அந்த அதான் வாழை மரத்து கணக்கு. அந்த வாழை மரத்து கணக்கில் எடுத்தான் பார்த்தியா? இப்போ நடிகர்லாம் ஒன்று விடாமல் நெஞ்சிலே எரிஞ்சிட்டார். இனிமேல் ஆட்டம் வராது, பாட்டம் வராது. புரிஞ்சுக்கோங்கடா. அதனால் சத்யநாராயண பிரித்து வச்சு வாழை மரத்தை வச்சு சாமி கும்பிட்டு பிரித்து நாசம் பண்ணிய. சொத்து வேணும், வீடு வேணும், இடம் வேணும், மாளிகை கட்டணும், நாங்கள் நக்கணும். ஆனால் நாங்கள் கொடுத்து தெருவில் நின்ன மாதிரிக்கு எங்களை நிற்க வச்சிடடா பாய் பேகளா, மானிட பெருவியா. இப்போ தாண்ட அந்த கணக்கை நாங்கள் முடிச்சிருக்கோம். ஆனால் உருட்டிடுவார், ஒரு பிரட்டிடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா. பிரித்து வச்சு நாசம் பண்ணியல வாழை மரம். இப்போ பாருடா, வாழை மரத்தை ஒரு அரசியல்வாதி, ஒரு காமுட்டா பேக விளையும் பூமியில் அது எவ்வளோ நாள், ஒரு 6 மாதம், ஒரு 5 மாதம் அந்த வாழை மரம் வளர்ந்து நின்று குலை போட்டு அந்த காயை காய்ச்சி அது வாழும் தன்மையில் அது வாழுது. அதை வேரோடு பிடுங்கி கல்யாண வீட்டில் கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி அதை பாடாப்படுத்துதான். இவன் நல்லா இருக்கணும், அந்த வாழை மரம் காஞ்சி போகணும், நாசமாக போகணும். எப்படியே அந்த பவரை இவன் வாங்குதான். வாழை மரத்துடைய பவரை இவன் வாங்கி வாழணுமா? இல்லையே காமுட்டா பேல வெதரை கட்டினாரா? வாயை வெதரை இப்போ கட்டிட்டார். இப்போ அப்படித்தான் போகிற. ஆனால் இப்போ எத்தனையோ சேதங்கள் நடக்கு. எல்லாம் கட்டின பிறகு நிறைய சேதம் நடக்குடா. டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் வட்டக்கண்டால் சேதம் அடையுது, சேதத்தில் போகுது. அது 2 கட்டினாலே நீ தப்பு செஞ்ச தண்டனைக்கு நீ வாங்கி போயிடுவ. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோப்பா, கோர்ட்டில் புரிஞ்சுக்கோ. கணக்கு பக்காவாக போட்டு வராரு. கையை எடுக்க மாட்டிய, கணக்கு ஒப்படைக்க மாட்டிய, கணக்கு கேள்வி கேட்க மாட்டிய கடவுள்கிட்ட. அதனால் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். அவர் அடிக்கிற இடத்துல அடிச்சுக்கிட்டே இருப்பார். எல்லா எலுமிச்சம்பழம் கனி எல்லா இடத்துலையும் வீசி எறிதார். தொழில்னா கீழே இறக்குவார். டெய்லி இறக்குவார். டெய்லி வீசி உலக நாடு இறக்குவார். தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு சீக்கிரமாக எல்லா தொழிலும் கீழே மண்ணை விடுவார். கவுடா ஆணும் பெண்ணும் வீட்டில் கிடக்கும். மூல அலங்காரி மாதிரி பெண்ணும் ஆணும் கிடக்கும். அந்த மாதிரி விடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோடா. வாழை மரத்து கதை. வாழை போட்டாச்சு, கணக்கு முடிச்சாச்சு. எங்கள் அண்ணன் அவர் காது கேட்கு, முடுறா உன் கணக்கை அப்படின்ட்டாரு. முடிச்சாச்சு, கணக்கு முடிஞ்சு வச்சு. வாழை மரத்தை பாடுபடுத்தாதீங்கடா. கல்யாணம் முடிக்க போறியா? இனிமேல் என்ன செய்ய தெரியுமாடா? கக்கூஸ் இருக்கிறடா. கக்கூஸ் உன் வீட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு கல்யாணம் முடிங்கடா. உன் பேரன் பேத்தி, உன் மகன், புரியுதா? அரியட்ட முட்டா பேல வாழை மரத்தை பாலாக்க வந்த பாய் பேயலாம். அது வாழக்கூடாது, இவன் வாழணுமா? அதை வேரோடு அறுத்து வீட்டு கல்யாணம் கோயிலில் எங்களை வச்சு பிரித்து கும்பிட்டு நாசம் பண்ணி வச்சுட்டான் சத்யநாராயணன். முக்கால் சத்தியம். நாசம் பண்ணாயிடா பாய் பேல கண்டார் ஒளி மணலா. முக்கால்